மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சப்ஜெக்ட் தான் ஏறக்குறைய உலகம் முழுவதும் பேசும் பொருளா மாறி இருக்கு, இந்தியாவிலும் கூட. அது எதனால அப்படின்னா, அமெரிக்காவில் புதிதாக பதவியேற்றக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் முதலாவது என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னுடைய நாட்டில் எஃபிஷியன்சி, அதாவது செலவினங்களை சரியா செலவிடணும், அந்த வகையில் தவறான செலவினங்களை முடக்குவதற்கான முதல் முயற்சியில் ஈடுபடுறாரு. அதில் எலான் மாஸ்க் அவர்களை முக்கிய பொறுப்பில் அமர்த்துறாரு. அவர் என்ன பண்றாரு, வந்ததுமே எலான் மாஸ்க் முதலாவது கையை வச்சது இந்த USAID தான். இந்த USAIDன்றது யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமா 1961 உருவாக்கப்பட்டது. இது எதற்காக பயன்படுத்தப்படுது, இதற்கான நிதி எதற்காக பயன்படுத்தப்படுது, எதனால இழுத்து மூடப்படுது, இது இங்கே எப்படியா இருக்கு, தமிழ்நாட்டில் எப்படியா இருக்கு, அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது அமெரிக்கா சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்தில் இருந்த மிக முக்கியமான குழப்பங்களுக்கெல்லாம் இதான் முக்கியமான காரணகர்த்தாவா இருந்துச்சு. அதை அந்த அரசாங்கம் முறையாக கையாளாத நிலைமையில இதற்கு மேலே அதை ரிப்பேர் பண்ணவே முடியாது, அந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் இழுத்து மூடுறதா சரி அப்படின்னு எலான் மாஸ்க் அவருடைய முடிவு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே எடுக்கிறாங்களே, இந்த முடிவை உலகம் முழுவதும் பெரும்பாலான பேர் வரவேற்கிறாங்க. அதே நேரம் பில்கேட்ஸ் போன்ற நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, இது இன்னொரு பெரிய பாதிப்பு உருவாக்கும் அப்படின்றாங்க. இது எந்த மாதிரியான பாதிப்பு உருவாக்குன்றதுக்கு முன்னாடி இது எதனால இழுத்து மூடுறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்றாங்க, அதுல இந்தியராக தமிழராக நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. முதலாவது இந்த USAID இருக்கு இல்லையா, இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் இதற்காக ஒதுக்கப்படுற நிதி எவ்வளவு அப்படின்னா சுமார் 3,20,000 கோடி 3,20,000 கோடி பட்ஜெட்ல ஒதுக்குறாங்க அந்த அமெரிக்க அரசாங்கம். அந்த 3,20,000 கோடிக்கு மேல கைப்பற்றி அதை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்தெந்த பகுதிகளில், எடுத்துக்காட்டுக்கு ஒரு இடத்துல வெள்ளம் பாதிக்கு அந்த இடத்துல உதவி செய்யலாம், ஒரு இடத்துல பெண் கல்வி அதிகமாக தேவைப்படுது அவங்களுக்கு உதவி செய்யுங்க, இன்னொரு இடத்துல உள்நாட்டு குழப்பம் ஏற்படுது அவங்களுக்கு உதவி செய்யுங்க, இப்படின்னு ஆரம்பிச்சு மெதுவாக எது வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னா, LGBT கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணுறது, டிரான்ஸ்ஜெண்டருக்கு கிளினிக் வைக்கிறது, இதில் ஆரம்பித்து பத்திரிகையாளர்களை நாங்கள் சுதந்திரமாக செயல்படுறதுக்கு தேவையான உதவிகள் செய்யணும் இப்படின்னு தொட்டு கடைசியாக உள்நாட்டு குழப்பம் வரைக்கும் நிற்கிறானுங்க. இது பெரிய லெவலில் படர்ந்து விரிஞ்சதுனால இதனுடைய புகார்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க இது இதற்கு மேல திருத்தலுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால இது இழுத்து மூடுறதா சரி. இதனால அமெரிக்க அரசாங்கத்துக்கு நல்ல பேருன்றதை விட சர்வதேச அளவில் கூட ஒரு ஆர்டர் இருக்கு இல்லையா, அது பெரிய லெவலில் இது மோசமா பாதிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது இந்தியா பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் கேளுங்க, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று வெளியிட்டிருப்போம். அது பெரிய அளவில் பேசும் பொருளாக மட்டும் கிடையாது, நிறைய பேர் கேட்டு வாங்கி அதற்கப்புறம் ஒரு முக்கியமான ஆக்ஷனை இந்திய அரசாங்கம் எடுத்தாலும் வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, வெளிநாடுகளிலிருந்து வாங்குறாங்க, பெண்களை காப்பாற்ற போகிறோம், விதவைகளை காப்பாற்ற போகிறோம், ஏழை எளிய மாணவர்களை காப்பாற்ற போகிறோம் இப்படி சொல்லி நிதி வாங்குறாங்க. அந்த நிதியை வாங்கி, வெளிநாட்டு நிதியை வாங்கி இங்கே மதமாற்றத்துக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுது. எதுக்காக வாங்கினாலும் அந்த நிதி அதற்காக பயன்படுத்தப்படுறது இல்லை அப்படின்றதும் அந்த காலகட்டத்தில் எல்லா பேரும் எழுப்பிட மிக முக்கியமான கேள்வி என்ன பண்ணா, இதுக்கெல்லாம் மையப்புள்ளி எது இருக்குது. அப்போ மையப்புள்ளியாக இருக்கிறது என்னமோ JP மார்கன் மாதிரி இந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டியூட் தான். ஆனால் அவங்க அந்த பைப் லைன் தான் பண்ணி விடுறாங்க. ஆனால் அதுக்கு ஃபண்டை ஒதுக்குறது ஏறக்குறைய அமெரிக்கா தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் இந்த USAIDன்னு வச்சுக்கோங்க. அது அந்த காலகட்டத்தில் எங்களுடைய புரிதல் என்னவா இருந்துச்சுன்னா, அமெரிக்காவே திட்டமிட்டு செய்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் தெரியுது அந்த பணத்தை வாங்கி இவங்க தில்லாலாக்கடி வேலை பார்த்துருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சென்னைக்குள்ள இந்த வேர்ல்டு விஷன் ஒரு அமைப்பு இருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய NGOவில் தொண்டு நிறுவனங்களை அதிகப்படியான ஃபண்டு வாங்குறது, அதாவது வெளிநாடுகளிலிருந்து நிதி வாங்கக்கூடிய முதலாவது அமைப்பு. கடந்த 15 வருஷம் 20 வருஷம் ரெக்கார்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அப்படியே கொஞ்சம் முன்னாடியே போறேனே, எப்போ இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். எப்போ இருந்துன்னா, மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலம் இருக்கு, அந்த காலத்தில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் வெளிநாடுலேருந்து ஃபண்டை வாங்குறாங்களே, இதுக்கான ஏகப்பட்ட NGO ஓப்பன் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் 10 NGO ஓப்பன் பண்ணாங்க. அதில் மிக முக்கியமான நபர்கள் யாருன்னா, இந்த கிறிஸ்தவ மிஷினரி சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்களே அவங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய அளவு ஃபண்டு கிடைக்க ஆரம்பிச்சது. அதில் மிக முக்கியமானது இந்த வேர்ல்டு விஷன். இது சென்னையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வேர்ல்டு விஷனுக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த காலகட்டத்தில் வந்த தொகைகள் இதுதான். சுமார் ஒவ்வொரு வருஷமும் 357 கோடி, அடுத்த வருஷம் 319 கோடி, அடுத்த வருஷம் 313 கோடி, அடுத்த வருஷம் 306 கோடி, இப்படி 300 கோடிக்கு குறையாம ஒவ்வொரு வருஷம் வந்தது. எந்த காலகட்டத்தில் 2014, 15, 16, 17 காலகட்டத்தில் இது குறையவே கிடையாது. இது எடுத்துக்காட்டுக்கு வச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் அதுதான் வச்சுக்கோங்க. போன வருஷம் வரைக்கும் அதுதான். இவங்க இப்படி வாங்குறாங்களா நிதி, இந்த நிதியை வாங்கி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகள் அது இதுன்னு படிக்க வைக்க சொல்றாங்களே, அவங்க எந்த குழந்தைய படிக்க வைக்கிறாங்க டேட்டா பேஸ் கிடையவே கிடையாது. அவங்க எந்தெந்த இடத்துல அதோட ஆக்டிவிட்டி இருக்காங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி சும்மா ஒரு விளம்பரத்துக்கு வேணா சிலது போடுவாங்களே ஒழிய, அந்த எக்ஸாக்டா அதுக்கான டேட்டா பேஸ் எதுவுமே வெளிப்படைத்தன்மையோட இருக்கவே இருக்காது. இது எந்த இடத்துலையுமே இருக்கிறது கிடையாது. இந்த வேர்ல்டு விஷன் இங்கே மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் வேலை பார்க்குறாங்க. இவங்க வெளிப்படையாக சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் கிறிஸ்தவ மிஷினரியாக தான் வேலை பார்க்குறோம். ஆனால் வாங்கக்கூடிய ஃபண்ட் எதுக்காக வாங்குறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இந்த ஃபண்டை இப்படியா செலவிடுறாங்க.
ஆனா வரக்கூடிய ஃபண்ட் எங்கேருந்து வருது? இந்த USAID இருந்து. அதாவது அமெரிக்க அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய நிதியில ஒரு பெரும் பகுதியை கைப்பற்றி இவங்க இந்த வேலையில் ஈடுபடுறாங்க. இது ஒரு பக்கத்து. இது மட்டும் கிடையாது, இது மாதிரி ஏகப்பட்ட NGO உண்டு. உங்களுக்கு ஒருவேளை ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்க ஏற்கனவே போட்டிருக்கோம். உங்களுக்கு இதில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் கொடுத்துட்றோம். அது என்ன அப்படின்னா, அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் 990 ஒரு ஃபார்முலா இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வாங்கக்கூடிய நன்கொடைகள் இருக்குல்ல, அதை வாங்கி எப்படியா செலவிடுறீங்கன்னு கணக்கு காமிக்கணும். அது வெளிப்படைத்தன்மையோட பப்ளிக் ஆடிட்டிங் வச்சிடணும். அதாவது மக்கள் ஆடிட் பண்ணுற அளவுக்கு வச்சிடணும் அப்படின்னு வெளிப்படைத்தன்மை வச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட குளறுபடிகள் என்ன பண்ணியிருக்காங்க. இதனுடைய மற்ற விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெறும் அந்த வேர்ல்டு விஷன் மட்டும் கிடையாது. US ஒதுக்கக்கூடிய ஃபண்டு என்ன, அந்த ஃபண்டு எப்படியா செலவிடப்படுது, அது இந்தியாவுக்குள்ள எப்படியா வந்துச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் US உடைய ஃபாரின் அசிஸ்டன்ஸ் இல்லையா, அதோட வெப்சைட்டில் போனனாலே உங்களுக்கு எல்லா டேட்டாபேஸும் கிடைக்கும், அதனுடைய எல்லா விவரமும் கிடைக்கும். எனவே USAID பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அது ஃபண்டு ஒதுக்குனாங்களே போன காலங்களில், அதுக்கான விஷயங்களை இங்கே பார்த்தலாம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த USAID எப்படியா கேவலமாக செலவிடப்பட்டுச்சு அப்படின்றதுல இந்தியா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்ற முதலாவது விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது, அது உதயநிதி அவர்களுடைய மனைவிக்கே வருவோம். ஏன்னா அமெரிக்கா USAID க்ளோஸ் பண்ண எதுக்கா உதயநிதியுடைய அவருடைய மனைவிக்கு வரீங்கிறீங்கன்னா அதுலேயும் விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சமீபத்தில் அந்த ஆடிட்டிங், அதாவது USAID உடைய ஃபண்டை ஒதுக்குனாங்க இல்லையா, அதை எடுத்து ஆடிட்டிங் பண்ணதில் ஒரு உண்மை வெளியே வருது. அது என்ன அப்படின்னா, இந்தியாவுக்குள்ள டிரான்ஸ்ஜெண்டர் கிளினிக் அது எதுக்கு உருவாக்குறாங்கன்னு தெரியல. LGBT அதாவது லெஸ்பியன், கே, பைசெக்சுவல் இருக்காங்களே, இவங்க எல்லா பத்துக்கும் சேர்த்து ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணுறோம், அவங்கள ப்ரொமோஷன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிதியை வாங்கி, இது ஹெல்த் செக்டார்லேருந்து நிதியை வாங்கி, அதாவது நாங்கள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செலவிடணும்னு சொல்லிட்டு வாங்கி இந்த வேலை வச்சுக்கிறாங்க. இந்த வேலையின் ஒரு பகுதியாக தான் இங்கே LGBT இருக்கு இல்லையா, அது சம்பந்தமான ப்ரொமோஷனை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதில் மிக முக்கியமான நபர் கீர்த்தியா உதயநிதி அவர்கள். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, USAID பொறுத்த வரைக்கும் ஒதுக்கக்கூடிய 3,00,000 கோடி இருக்கு இல்லையா, இது எதுக்காக ஒதுக்குறாங்க அப்படின்னா, ஏழை எளிய மக்கள், அதை தாண்டி அந்த பகுதியில் ஒரு வளர்ச்சி திட்டம்னு உருவாகணும், ரூரல் டெவலப்மெண்ட் உருவாகணும், அதில் நம்மளான ஒரு நிதி அப்படின்ற அளவில் மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. அந்த நிதியை இவங்க ஹெல்த் செக்டார்ன்ற பேரில் வாங்கி இவங்களுக்கு உள்நோக்கத்தோட அந்த LGBTக்கு பரப்புறது, அந்த சமூகத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்குறது, இந்த வேலை ஈடுபடுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ பயன்படுத்தக்கூடிய, இதுக்கு முன்னாடி எப்படி வேர்ல்டு விஷன் ஒரு நிதியை வாங்கி மத மாற்றத்துக்கு பயன்படுத்துறாங்களோ, இன்னொரு கும்பல் நிதி வாங்கி இங்கிட்ட என்ன பண்ணுது, குழந்தைகள் மத்தியில் லெஸ்பியனா இருக்கலாம், கேயா இருக்கலாம், நீ பைசெக்சுவலா இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது கருவமா இருக்கலாம், நீ என்னமாவா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்றாங்களே, அதுக்கு பயன்படுத்துறாங்க. அதுக்கு பயன்படுத்துறதுக்கு அவங்க டேட்டா பார்த்து வச்சுக்கோங்க. இது அந்த டேட்டா சொல்லுது. USAID உடைய அந்த ஃபண்டை வாங்கி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த LGBT இருக்கு இல்லையா, இவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்றதுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்தா பத்தாது, அதாவது நம்ம கொண்டு போய் சேர்த்தா பத்தாது, ஒன்று பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸ் உள்ள வரணும், இல்லைன்னா ரொம்ப முக்கியம் சினிமா பிரபலங்கள் இருக்காங்கல்ல அவங்களை உள்ள கொண்டு வரணும். இது ஒரு வேலையா நான் கேட்குறேன். இந்த நிதியை வாங்கி அவன் எதுக்காக கொடுத்துருக்கேன் அந்த கவர்மெண்ட், நீ வாங்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? திமுக கவர்மெண்ட்டுக்கு கீழே துணை முதல்வர் இருக்கார்ல, அவங்க ஒய்ஃப்ட கேட்கணும். இது ஒரு வேலை, நீ தெரிஞ்சு தெரியணும். அதுல எல்லா பக்கங்களையும் ரொம்ப தீவிரமா தெளிவா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஆர்டிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் இவங்களை பயன்படுத்துங்க. ஆர்டிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா, ஆக்டிவிஸ்ட் இந்த சென்ஸ் நீங்க நினைச்ச மாதிரி சமூகம் நல்லா இருக்கிறதுக்காக கிடையாது. நீ இந்த பிகேன் உட்ஸ் கலாட்டெல்லாம் தெரியும்ல, ஏதாவது அறகுறையா ஏதாவது அசிங்கமா பேசிக்கிட்டு கேட்டால் விஜேன்னு தெரியுங்க சில பொண்ணுங்க, அதுகளை கூப்பிட்டு வச்சு கூட அதை ப்ரொமோஷன் பண்ண முடியும். எப்படியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும், அவங்க வச்சு அதை ப்ரொமோஷன் பண்ணு வச்சுக்கோங்க. இந்த வேலை அந்த மாதிரி நிதிகள் பயன்படுத்தப்படுது. எனவே இந்த மாதிரி அமைப்புகளுக்கு எங்கே இந்த நிதி வருதுன்ற ஒரு டவுட் இருக்கு இல்லையா, அந்த டவுட் தேவையே இல்லை. இந்த அமைப்புகள்லாம் தூண்டி விடுறது ஒரு கும்பலாக உட்காந்துட்டு அந்த USAID ஃபண்டை வாங்கி இங்கே ஒரு குழப்பமான சூழலை உருவாக்குறது. இவங்களுக்கு ஓரளவுக்கு மேலே எப்படி ஆகி போச்சு அப்படின்னா, வேர்ல்டோட ஆர்டர் இருக்கு இல்லையா, ஒரு ஆர்டரை தொந்தரவு பண்ணுறது இல்லாட்டி குழப்புறது இல்லையா, அது சைக்காலஜிக்கலாக ஒரு சைக்கோ பார்த்த மாதிரி அதை தொந்தரவு பண்ணுறது ஒரு சந்தோஷமான விஷயம் ஆகி போச்சு. அது புதுவிதமான சிந்தனையாகவும் நினைச்சிட்டாங்க. அதாவது ஆண் பெண் இவங்க மட்டும் உறவு கொள்ளணுமா, ஆணான் உறவு கொள்ளலாம், பெண் பெண் உறவு கொள்ளலாம், ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து உறவு கொள்ளுங்க, இல்லாட்டி புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சு அதோட உறவு கொள்ளுங்க, இப்படி புதுசாக கண்டுபிடிச்சாங்க பாருங்க. இதெல்லாம் ஓரளவு எக்ஸப்ஷன் ஓரளவு ஏற்றுக்கிட்டே தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க பாருங்க, அப்போதான் இங்கே கடுப்பானாங்கன்னு வச்சுக்கவேன். உண்மையிலே எலான் மாஸ்க் எதுக்கு இதன் மீது முதலாவது கையை வச்சார் அப்படின்னா, அவரோட குழந்தையே இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டுச்சு. அதனால தான் அவர் உள்ள புகுந்து முதலாவது அடிக்க வேண்டியது இவங்க தான் அடிக்கணும்னு. எனவே இவங்களுக்கு தனிப்பட்ட நோக்கத்தில் இவங்க பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் US என்ன பண்றாங்க, இதன் மீது கை வைக்கிறாங்க. இது வரைக்கும் பாதிக்கப்பட்டது இந்தியா போன்ற நாடுகள் தான். அதாவது இந்த US இவ்வளோ பெரிய ஃபண்டை ஒதுக்குறீங்க, அது ஒழுங்கா செலவழிக்கிறான்னு கவனிக்கணுமா இல்லையா? ஒபாமா இருக்கும்போது கிளாரி கிளின்டன் அவர்களுக்கு இதற்காக இமெயில் அனுப்பப்பட்டது, இந்த USAID சம்பந்தமாக ஒதுக்கப்படக்கூடிய நிதி இந்த அளவுக்கு மோசமாக செலவிடப்படுதுன்னு. அதெல்லாம் ஒபாமா கண்டுக்கவே கிடையாது. அவருக்கு அமெரிக்கா நோபல் வரைக்கும் போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த நிதி ஒழுங்கா செலவிடப்படுதான்னு அன்னைக்கு அவங்க பார்த்து தான் வச்சுக்கோங்க, அவங்க ஊரில் இந்த பிரச்சனை வந்திருக்காது.
அடுத்த ஊர்லாம் பிரச்சனை வரும்போது கண்டுக்காம இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க ஊரை பத்தி எறியும் போதுதான் இது இழுத்து மூடுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. இல்ல மூன்றாவது மிக முக்கியமானது இந்த பத்திரிகைகளுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம், அதை பண்றோம், இதை பண்றோன்ற பேர்ல பெரும்பாலும் பத்திரிகையாளர் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல மிக முக்கியமாக இருக்கிறது இந்த ஃபேக்ட் செக்கிங் இருக்குல்ல, அதாவது உண்மையை கண்டறியணும், இது உண்மையா இல்லையா அப்படின்னு கண்டறியதுக்கு ஒரு தெரிவாங்க. அவன் பெரிய அளவு உண்மையா இருக்க மாட்டேன்னு வச்சுக்கவேன், அப்படி ஒரு கும்பலை உள்ள கிளப்பி விட்டுருக்கானுங்க. அந்த கும்பலுக்கு வேலை என்ன அப்படின்னா, கடந்த 10 வருஷங்களாவே அந்த கும்பலுக்கு இந்தியாவில் என்ன வேலை அப்படின்னா, பாஜக இல்லாட்டி மோடிக்கு எதிராக ஏதாவது பரவச்சு வச்சுக்கவேன், அதெல்லாம் உண்மையை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதுவே அவங்களுக்கு ஆதரவு ஏதாவது பரவச்சு வச்சுக்கவேன், அதை மட்டும் உண்மையை செக் பண்ணி அதை மட்டும் கண்டுபிடிச்சிருவாங்க. எனவே இவங்க எப்படி ஆகிட்டாங்க அப்படின்னா, ஃபேக்ட் செக்கிங்ன்ற பேரில் எதை நம்ம செக் பண்ணணும், எதை பரவறதுக்கு அனுமதிக்கணும். இது எதனாலன்னு கேளுங்க. ஏன்னா இப்போ ஒரு தகவல் பரவுது, மோடி அவர்களுடைய இமேஜை உடைக்கிறக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அவருடைய பேரை கெடுக்கிறக்கா ஒரு பொய்யான தகவல் பரவுதுன்னு வச்சுக்கவேன், அதெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணவே மாட்டாங்க, அது பரவட்டு விட்டுருவாங்க. அதே அவர் செஞ்ச ஒரு விஷயம் இருக்கும், எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு 3000 கோடி ஒதுக்கியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கவேன், 3000 கோடி கிடையாது, தப்பு. ஃபேக்ட் செக்கிங்கில் அது தப்பு. 3000 கோடி கிடையாது, அது 2800 கோடி அப்படின்னு அது சின்ன கரெக்ஷன் இருக்குல்ல, அதை வச்சே அந்த ஃபேக்ட் இருக்குல்லையே, அதாவது அந்த உண்மையை கொள்றது. அதாவது ஒரு உண்மையை ஃபேக்ட் செக்கிங்ன்ற பேரில் எப்படி கொள்ளலாம், ஒரு பொய்யை கண்டுக்கா அப்படி பரப்ப விடலாம். இந்த வேலையை பார்த்தா வச்சுக்கவேன், இதில் ஒரு பகுதி தான் தமிழ்நாட்டில் ஃபேக்ட் செக்கிங் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. திமுக காரனுக்கு உலகத்தில் ஏதாவது திருட்டு வேலை தெரியுதுன்னு வச்சுக்கவேன், அதை முதல் கற்றுக்கிறவன் அவனாக தான் இருப்பேன். அதனால் ஃபேக்ட் செக்னு ஒரு கும்பலை உருவாக்கி அதை வச்சு இன்னைக்கு கவர்மெண்ட்டே அங்கீகரித்து அதுக்கு சம்பளம் வேறு போட்டுருக்கேன்னு வச்சுக்கவேன். எதுக்குன்னா இந்த மாதிரி நிதியெலாம் வருது, ஓ இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது, பரப்புறது எப்படி, பரவுறதை தடுக்கிறது எப்படி, இந்த 2 வேலையும் நம்ம கட்டுப்பாடோடு இருக்கணும் சோசியல் மீடியாவில். அதுக்காக உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு எதுக்கு ஃபண்ட் யூஸ் பண்ணுறேன், அதாவது USAID எதுக்கு உருவாக்குறாங்க அப்படின்னா, ஜேர்னலிசம், ஒரு இண்டிவிஜுவல் ஜேர்னலிசம் ஃப்ரீயாக மூவ் ஆகணும், அது தன்னுடைய சுய சிந்தனையோட சமூகத்தில் நல்ல விஷயங்களை எடுத்து முன் வைக்கணும், அதற்கு எந்த இடர்பாடு வரக்கூடாதுன்றக்காக ஒதுக்குனா, அதை வாங்கி இவங்க உள்ளூர் பாலிடிக்ஸ்க்கும் உள்ளூர் பாலிடிக்ஸில் குழப்பத்தை உருவாக்குறதுக்கும் அதை பயன்படுத்துறதுக்கு அங்கே இருக்கிறவனே குறுக்கு புத்தியோட இங்கே அனுப்புகிறான். உங்களுக்கு புரியுது அவளுக்கு, அதாவது ஒதுக்கப்பட்ட நிதி தப்பாக சொல்ல, அந்த ஒதுக்குற இடத்துலேருந்து அதை பிரிக்கிறான் பாருங்க, அவன் எவனுக்கு போன்றதை பிரிக்கிறான் பாருங்க, அந்த இடத்துல தப்பு நடக்குது. எனவே இதையும் ரிப்பேர் பண்ணவே முடியாது. எனவே பதிவோட முடிவாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த USAID பொறுத்த வரைக்கும் இழுத்து மூடுறது மூலமாக ஒரு பக்கத்து ஜேர்னலிசம்ன்ற பேரில் உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்களை உருவாக்குறது, போராட்டங்களை தூண்டுறது, இது இந்தியா மட்டும் பாதிக்கப்படலை, பங்களாதேஷ்லேருந்து எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டுச்சு. இவனுங்க வெளிநாடுகள்லேருந்து யார்கிட்டையும் தான் நிதி வாங்கலை, அமெரிக்கான்றது அதோட வரிப்பணத்துலேருந்து நிதியை வாங்கி அந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டையும் கெடுக்கிறதுக்கான வேலையில் ஈடுபடுறானுங்க. இது மேற்கொண்டு ரிப்பேர் பண்ணவே முடியாது. இது அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழலில் மோசமான கையில் இருக்குது. எனவே அந்த 2000 வேலையாட்களையும் அப்படியே நிறுத்துக்கிட்டாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணு, அந்த 2000 பேர் வேற எங்கே வேலை பார்த்துக்கலாம், வேற ஏதாவது ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை வேணவே வேணான்னு இழுத்து மூடிட்டாங்க. அதை இறுதியாக ஒரு விஷயத்தை எலான் மஸ்க் அவர்களுடைய இந்த நடவடிக்கையை உறுதிப்படுத்துறது என்ன அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வெளிநாடுகளுக்கு உதவி செய்யறதா சொல்லி ஒதுக்குறோம்னு நிதி, அது இங்க இருக்க ஏழைகள்கிட்ட வரியா வாங்கி வெளிநாடுகள் இருக்கக்கூடிய பணக்காரன் கையில் கொடுத்து அவனை ஆட விட்டு வேடிக்கை பார்த்துருக்கோம். அவன் அந்த பணக்கொழுப்புல அவன் ஆடுற ஆட்டத்தில் மற்ற நாடு குழப்பத்தை தாண்டி இப்போ அமெரிக்காவே குழப்ப முடியுது. இப்படி காசு செலவழிச்சு சொந்த காசு சூனிய வைப்பாங்களா? எனவே இந்த பணத்தை இதுக்கு மேலே செலவிடவே தேவையில்லை, இந்த டிபார்ட்மெண்ட்டே வேணாம், இழுத்து மூடுறா சாமின்னு ட்ரம்ப் இழுத்து மூடுறாப்புல. இதுக்கு 100% ஒவ்வொருத்தரும் ஆதரிச்சு தான் ஆகணும். இந்த இடத்துல பில்கேட்ஸ் போடுறவங்க தெரியக்கூடிய வருத்தம் என்ன அப்படின்னா, இது மட்டும் செய்யலை, மெடிக்கல் ரிசர்ச் இருக்கு இல்லையா, அதாவது வைரஸ் சம்பந்தமாவோ பாக்டீரியா சம்பந்தமாவோ தொற்று நோய்கள் சம்பந்தமாவோ இருக்கக்கூடிய ரிசர்ச் இருக்கு இல்லையா, இதற்கும் அவங்க நிதி ஒதுக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அதில் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வச்சுக்கலாம், ஆனால் இந்த அமைப்பை வச்சுக்க முடியாது. இந்த அமைப்பை நீங்கள் சட்டப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லா பேரும் இதோடைய ஃபண்டை அக்சஸ் பண்ணுறதுக்கான உரிமை கிடைக்கும். எனவே இந்த டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம், அதை வேறு விதமாக நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க ட்ரம்ப் அவர்கள். எனவே இந்த நடவடிக்கையால் ஒரு பெரிய பாதிப்பு யாருக்கு உருவாகும் அப்படின்னா, நம்ம சென்னையில் இருக்கிற வேர்ல்டு விஷன் இருக்குல்ல, இந்த மாதிரி மதமாற்றம் கும்பலுக்கு, இந்த LGBT சொல்லிட்டு உதயநிதி கும்பலுக்கு, இதுகளுக்கு தான் பாதிப்பு உருவாகுமே தவிர இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இது அமெரிக்கா எடுத்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான நல்ல நடவடிக்கை.